அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. என்ன சொல்கிறார் இந்த குறள்னா, அழிப்பசி என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன அழிப்பசி? பசி கேள்விப்பட்டிருக்கோம், அழிப்பசின்னு சொல்கிறார் வள்ளுவர். அற்றார் அழிபசி தீர்த்த அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அதாவது வறுமையில் வாடுற ஒருத்தனுக்கு வீட்லேயும் சாப்பாடு இருக்காது, காசு கொடுத்தா வாங்கி ஹோட்டலில் சாப்பிட்லான்னா அவன்கிட்ட காசும் இருக்காது, பசியோடு வாடுவான். அந்த மாதிரி வாடுற ஒருத்தனுக்கு ஒரு இல்லறம் நடத்துகிறவன் அவன் பசியை தீர்த்தால் பெற்றான் பொருள்வை புலி. பேங்கில் அன்றைக்கி பல கோடி ரூபா சொத்து வச்சுருக்கோம்ல, அதே போல் உனக்கு செல்வம் பெருகும், எந்த நேரமும் செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் சில பேரை பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் எந்த நேரம் பார்த்தீங்கன்னா 500 கட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் அவன்கிட்ட எந்த நேரமும் செல்வம் நீடிக்கும். அவன்கிட்ட கெட்ட குணங்கள் இல்லை என்று அர்த்தம். நல்லா கேட்டுங்க. மற்றவனுடைய அழிப்பசியை தீர்த்தவன் எவனோ அவன் மறுபுறப்பில் இந்த செய்கிறதுல சார் பணம் வச்சுருக்கான் சார், அவன் பாவம் நிறைய செய்கிறானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவன் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் அந்த பயனை கிடைக்கும். ஒரே ஜென்மத்தில் செய்கிற பாவம் அடுத்த ஜென்மத்திலே கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்கிறது புரியுங்களா? அதாவது வித்து இருக்குது, பயிரும் வித்து தான், தேங்காயும் வித்து தான். பயிரை போட்டால் மக்கிய நாளே முளைச்சி வந்துடும், தேங்காயை போட்டால் 3 மாதம் ஆகும் முளைக்க. அவன் செய்த கர்மவினை அதே ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் தீரணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு காலம் என்று ஒன்று இருக்கிறது. வினைச்சொல் காலத்தை காட்டும். அதே போல் அவனுடைய வினை எப்பொழுது முடிய வேண்டும், எப்பொழுது அவன் செய்த புண்ணியம் அனுபவிக்க வேண்டும். சில பேர் இன்றைக்கி பாவம் செஞ்சால் கூட 500 கட்டாக வச்சுருக்கான். அப்போ ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கிறான், அதனால் அவன் இந்த ஜென்மத்தில் செல்வத்தோடு வாழ்கிறான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான். மற்றவன் உண்மையிலேயே வயிற்று பசியோடு இருக்கணும், அவன்கிட்ட காசும் இருக்கக்கூடாது. அது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒருத்தனுக்கு நீ தர்மம் செஞ்சீங்கன்னா, அவன் சாப்பாட்டை வாங்கி கொடுத்து அவன் பசியை தேய்ச்சின்னா உனக்கு எந்த ஜென்மமோ மறு ஜென்மமோ அல்லது அடுத்த ஜென்மமோ எந்த நேரமும் செல்வம் இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கு விளக்கம். நன்றி மாணவர்களே.